மகர ராசிக்காரங்க வந்து பலதரப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் அத வாழக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கு. சங்கீதத்துறை, கலைத்துறையிலலாம் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க. தன்னுடையதுங்கிற சுயநலம் என்னைக்குமே இவங்களுக்கு இருக்கும். சினிமா துறையிலலாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இவங்க இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவியோட இருக்க மாட்டாங்க. 2 மனைவி அல்லது ஒரு வந்து அடிஷனலா ஒண்ணு வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி குணாதிசயம் இவங்க கிட்ட மகர ராசிக்காரங்கள்ட்ட என்னைக்குமே இருக்கும். தன்னுடைய காரியத்தில என்னைக்குமே கரெக்ட்டா இருக்கணுங்கிறது மட்டும் இல்ல, தன்னை சார்ந்து தான் எதுவும் இருக்கக்கூடியவங்க. தான் வந்து இத அடையணும் அப்படின்னா, எப்படி தன்னை மாத்திக்கணுமோ அந்த மாரி மாத்திக்கக்கூடியவங்க. கலைப்பற்று நெறைய இருக்குது. இவங்கள பொறுத்தவரைக்கும். சினிமா துறை சொன்னேனே, அது மாரி சினிமா துறை மட்டுமல்ல, நாடகத்துறை, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, சங்கீதம் படிக்கிறது, இதில எல்லாத்துலயும் இவங்க ரொம்ப ஆர்வமா ஈடுபடுவாங்க. அதில வந்து இவங்க சாதனையும் பண்ணுவாங்க. அவ்வளவு செழிப்பு இருந்தாலும் கூட, பெண்கள் மத்தியில இவங்க கொஞ்சம் பலவீனமானவங்க. பெண்கள் விஷயத்தில. அந்த பெண்கள் விஷயத்தில பலவீனமா ஆகுறதுனால என்னன்னா, தன்னோட பொருளெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமையும் சில நேரத்தில உருவாயிரும். அதில இவங்க கரெக்ட்டா இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதனால மகர ராசிக்காரங்க சுயநலவாதிகளா இருந்தாலும் கூட, ஏன்னு சொல்றாங்கல்ல, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் இதில வழிக்கு விழுந்துட்டானுங்க, அப்படின்னு சொல்ற மாரி இவங்க வந்து திரைத்துறையில எதுல இருந்தாலும், பெண்கள் விஷயத்தில ரொம்ப உஷாரா இருந்தா தான் இவங்க வாழ்க்கைய அச்சீவ் பண்ண முடியும். அதே மாரி இவங்க இவ்வளவு இருந்தாலும் கூட, காரியத்தில சாதுரியமா பேசி சொல்றாங்கல்ல, "ஆடி கறக்கிற மாட்ட ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்ட பாடிக்கணும்" சாதுரியமா பேசி மடக்கிருவாங்க. நான் சொன்னேன், இவர் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு 2 மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. 1க்கு மேல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால இவங்களோட பேச்சுல வந்து சீக்கிரம் மயங்கக்கூடிய அளவுக்கு எப்படி பேசணுமோ, அப்படி கெட்டிக்காரத்தனமா கரெக்ட்டா பேசி கவுத்துருவாங்க. அது மகர ராசிக்காரங்களுக்கு உண்டான கைவந்த கலை அது. இந்த 12 ராசிகளுக்கும் உண்டான பொதுவான குணபலன்கள தான் நாங்க சொல்லியிருக்கிறோம். உங்களோட ராசிக்கு உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்களோட டீம் உங்கள கான்டாக்ட் பண்ணும். ஒரு சின்ன கட்டணம் தான். அத செலுத்தி உங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதில நீங்க தெரிஞ்சுக்கலாம்.